வணக்கம் அன்பு மக்களே. எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறப்ப தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செயற்குழு கூட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அணுக்கணும சுரங்க திட்டத்தை கைவிடணும் அப்படின்னு தீர்மானம் போட்டது தாவேகா. அதே ஆளுங்கட்சியான பின்பு அந்த அனுமதியை ஒரு வருஷம் நீட்டிச்சிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் சர்ச்சையை, பெரும் பரபரப்பை, இயற்கை வளங்கள் சார்ந்த விஷயத்தில் தாவேகா தடுமாறுதா அப்படிங்கக்கூடிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்னதான் நடக்குது வாங்க இந்த வீடியோவில் முழுசாகவே தெரிஞ்சுக்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் இயற்கை எழில் சூழ்ந்த மாவட்டங்களில் ஒன்று. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை நீங்கள அந்த 4 வகை நிலங்களையும் ஒரு சேர கொண்ட பகுதினா கன்னியாகுமரி. இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை அளவிடவே முடியாது. ரொம்ப முக்கியமாக மலை வளங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கி பல சிறு சிறு மலைகள், குன்றுகள் இங்கே அணிவகுக்கக்கூடிய இடம். இந்த மலையில் கை வைத்ததுனால தான் கடுமையான எதிர்விளைவுகளை கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு தூக்கி சுமந்தது. பட் அதைவிட கொடூரமாக இந்த இடத்துல இன்னொரு வகையான ஒரு மத்திய அரசோட ஆலை இருக்குது. அந்த ஆலைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும், ரொம்ப குறிப்பாக மீனவர்கள், கடுமையான எதிர்ப்பை ஒவ்வொரு முறையும் பதிவு செய்வாங்க. அந்த ஆலைக்கு ஓராண்டு காலம் நீட்டிக்கப்பட்ட ஒரு அணுக்கனிம சுரங்க திட்டத்துக்கான அனுமதியை தாவேகா அரசு வழங்கியிருக்கிறது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. முதல்ல இந்த ஆலையினுடைய பெயர் IREL, இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட், இந்திய அரிய வகை மணல் ஆலை. 1950களிலிருந்தே மத்திய அரசோட கண்ட்ரோலில் இந்த ஆலை செயல்பட்டுட்டு வருது. இது ஒரு பொதுத்துறை நிறுவனம். குமரி மாவட்டத்தை பொறுத்தவரை 1960களிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணவாளக்குறிச்சி அப்படிங்கக்கூடிய பகுதியில் இந்த அரிய வகை மணல் ஆலை இருக்குது. இந்த மணல் ஆலை என்ன வகையான செயல் திட்டங்களை செய்யுதுன்னா, கடற்கரைகளில் இருக்கக்கூடிய மணல் இருக்குல்ல, நம்ம கடற்கரை மணல் அப்படின்னா நமக்கெல்லாம் என்ன தெரியும்னா, குழந்தைகளோடு அப்படியே அந்த கடற்கரை மணலுக்கு போனால் மணல் அப்படியே கூட்டி ஒரு கோயில் கோபுரம் மாதிரி கட்டி, அந்த கோபுரத்துக்கு மேலே ஏதோ ஒரு கீழே இருந்து ஒரு பொருளை தூக்கி வச்சு, அப்பா நான் கோயில் கட்டிட்டேன், அப்பா நான் வீடு கட்டிட்டேன், அப்பா நான் எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கேன் பாருன்னு குழந்தைகள் அப்படி ரம்மியமாக காட்டுவாங்க. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய மலை மாதிரி குவிச்சு ஒரு குழந்தை இங்கேருந்து கையை விட்டு அப்படியே தோண்டி தோண்டி வர, எதிரிலேருந்து இன்னொரு குழந்தை கையை விட 2 பேரும் சேர்ந்து அப்படி கையை குலுக்குவாங்க. அந்த அளவுக்கு அந்த மணலை நம்ம அப்படி தான் பார்த்துருப்போம், ரசனையாக பார்த்துருப்போம். ஆனால் அது வெறும் மணல் இல்லை, கடற்கரை கிராமங்களில் இருக்கக்கூடிய மணலில் கனிமங்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தான் 1960களுக்கு பிற்பாடு இந்திய அரிய வகை மணல் ஆலை, அது மத்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனம், அவங்க இங்கே ஒரு நிறுவனத்தை போட்டு மணலை எடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு சொந்தமான சில நிலங்களின் வழியாக என்னெல்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இலுமினேட், ரூட்டைல், லூக்கோசின், சிர்கான், மோனோசைட், கார்னைட், சிலிமினேட் அப்படிங்கிற மாதிரியான அகழ்ந்தெடுப்பு அப்படிங்கிற ஒரு மெத்தடு, அதன் வழியாக இங்கே இருக்கக்கூடிய கனிமங்களெல்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் என்னைக்கு அரிய வகை மணலாலை இங்கே வந்ததோ அதற்கு பின்பு புற்றுநோயினுடைய தாக்கம் குமரி மாவட்டத்தில் அதிகரிச்சிட்டதா மீனவர்கள், பொதுமக்கள் மத்தியில் கடுமையான ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதற்கு முன்பு இல்லைங்க, இவர்கள் வந்தாங்க, கனிமங்களெல்லாம் இப்படி அகழ்ந்தாய்வு முறை செய்கிறப்ப ஏராளமான கேன்சர் பேஷண்ட் உருவாயிட்டாங்க. இன்றைக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய மத்திய புற்றுநோய் ஆராய்ச்சி நிலையம், ரீஜனல் கேன்சர் சென்டர், அங்கே பெரும்பகுதி நோயாளிகள் குமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அதே மாதிரி இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளில் ஏராளமான கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த IREL தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து ஓங்கி ஒலித்துக்கிட்டே இருக்குது. இந்த சூழலில் தான் இவர்களுக்கு வற்றாத கிணறு இல்லைல்ல, தோண்ட தோண்ட மண் வந்துக்கிட்டே இருக்காதுல்ல, எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டாங்க. புதிய இடங்களை மார்க் பண்ணுறாங்க. அது எங்கே மார்க் பண்ணுறாங்க? கிள்ளியூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள், கிட்டத்தட்ட 8 கிராமங்களை அதில் மார்க் பண்ணுறாங்க. அந்த கிராமங்களில் மண் எடுக்கிறதுக்கு 1144 ஹெக்டேர் நிலம், கடற்கரை நிலம், சமவெளி பகுதி நிலம் எல்லாமே எடுக்கிறாங்க. இந்த 1144 ஹெக்டேர் அப்படின்னா, ஒரு ஹெக்டேர்னால் 2.5 ஏக்கர், கிட்டத்தட்ட 4000-5000 ஏக்கர் நிலங்களில் இந்த அகழாய்வு செய்கிறதுக்காக எடுக்கிறாங்க. அப்போ தான் ஒரு பெரிய சர்ச்சை வெடிக்குது. இப்படி நடந்தால் குமரி மாவட்டம் நோய்களின் கூடாரமாக மாறிடும், புற்றுநோயினுடைய தாக்கம் பெருகிடும், இதை அனுமதிக்கவே கூடாதுன்னு போராட்டங்கள் பண்ணுறாங்க. பொதுவாக இது போன்ற பகுதிகளில் நிலத்தை விஸ்தகரிப்பு செய்கிறப்ப 2 பேர்கிட்ட அனுமதி வாங்கணும். ஒன்று சுற்றுச்சூழல் அனுமதி, என்விரான்மெண்டல் போர்டு, அந்த அனுமதி வாங்கணும். இன்னொன்று CRZ, கோஸ்டல் ரெகுலேஷன் சோன், கடலோர ஒழுங்காண்மை குழு, இந்த 2டையும் அனுமதி வாங்கணும். இந்த 2 பேரும் அனுமதியும் கிடைக்கல. அப்போ தான் புதிய சட்ட திருத்தமே மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. என்ன கொண்டு வராங்க? இதுக்கெல்லாம் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, முக்கியமான எமர்ஜென்சி பர்பஸுக்கெல்லாம் மக்கள்கிட்ட கருத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்கன்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க.
2024. அவை இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி என்பது கடந்த 2026, அதாவது இந்த நடப்பாண்டு ஜனவரி 31 அந்த காலகட்டங்களோட இதனுடைய அனுமதி காலம் முடியுது. அதற்கிடையில் தான் 2024 நவம்பர் மாதத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயற்குழு கூட்டம் நடந்தது. அந்த செயற்குழு கூட்டத்தில், மாநில அளவிலான செயற்குழு கூட்டத்தில், அணுக்கனிம சுரங்க திட்டத்தை கைவிட வேண்டும், சுற்றுச்சூழலை பாதிக்கிற திட்டத்தை செயல்படுத்தக்கூடாதுன்னு காட்டமாக கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. சரி, அதை மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கிட்டாங்கன்னா, கிள்ளியூர் தொகுதி பாரம்பரியமாக காங்கிரஸ் தொகுதி, இப்பொழுதும் அங்கே காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு, ராஜேஷ்குமார் ஜெயித்திருக்கிறார், அவர் தான் அமைச்சராகவும் இருக்கிறார், தாவேகா அமைச்சரவையில் அங்கம் வைத்திருக்கிறார். அவருக்கு அடுத்த இடத்துல வெறும் 1500 ஓட்டுக்குள்ளே தான் தாவேகா தோல்வி அடைந்திருந்தது. இந்த தொகுதியில் திமுக அதிமுக கூட இதுவரை ஜெயித்ததில்லாத தொகுதி. அங்கே பெருவாரியான மீனவர்கள் அப்படியே ஆதரவு கொடுத்தது காரணம் இந்த செயற்குழு தீர்மானம். குமரி மாவட்டத்தில் 5 தொகுதிகளில் பாஜக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு 5 தொகுதிகளில் 2வது இடத்துக்கு தாவேகா வந்ததுன்னா சிறுபான்மையினர், ரொம்ப குறிப்பாக கடற்கரை மீனவர்கள் வாக்களித்ததற்கு முக்கியமான காரணம் இந்த தீர்மானம். அப்போ இந்த சூழலில் கட்சியாக செயல்படுவது ஒரு நிலை, ஆட்சியாக செயல்படுவது ஒரு நிலைன்னு சொல்லி, கட்சியாக இருக்கிற பொழுது எதைக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தார்களோ அதே விஷயத்தை ஆட்சியாக இருக்கிற பொழுது அனுமதியை ஓராண்டு காலத்துக்கு நீட்டிச்சிருக்காங்க. இந்த அனுமதி எப்போ முடிஞ்சதுன்னா 2026 ஜனவரியிலேருந்தே கருத்து கேட்புகள் தொடங்குது அடுத்த கட்டமாக. ஆனால் திமுக அரசு அனுமதிக்கலை. 2026 ஜூன் மாதத்தில் இந்த அனுமதி முடிந்து காலாவதியாகிறது. புதிய அரசு அமைந்து விட்டது மே 10ஆம் தேதி. தாவேகா அரசு இதற்கு ஓராண்டு காலம் நீட்டித்து இந்த செயல் திட்டத்திற்கு 2027 ஜூன் வரை அனுமதி கொடுத்துருக்கு. இதனால் என்ன ஆகும்? ஏற்கனவே ஜிஆர்இசட் அனுமதி கிடைக்கலன்னு, கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன், கடலோர ஒழுங்காண்மை ஆணையத்தினுடைய அனுமதி கிடைக்கல, அதே மாதிரி சுற்றுச்சூழல் ஆணையத்தினுடைய அனுமதி கிடைக்கல. இந்த அனுமதியை இவர்கள் பெறுவதற்கு இந்த ஓராண்டு காலம் காரணமாக அமைந்துவிடும். இப்போ இதற்கு எதிராக மீனவர்கள் போராடுறாங்க, பொதுமக்கள் போராடுறாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய கிள்ளியூர் தொகுதியினுடைய எம்எல்ஏவும் சிட்டிங் அமைச்சராகவும் இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் அவர்கள், கிளச்சல் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கத்பட்லாம் சேர்ந்து முதல்வர் விஜய் அவர்கள்ட்ட தொடர்பாக கோரிக்கை பண்ணி கொடுக்குறாங்க. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கைங்கிறான் வள்ளுவன். இப்படியான ஒரு பிரச்சனை வருகிறது என்கிற பொழுது உங்களுடைய செயற்குழு தீர்மானம் அது. அந்த தீர்மானத்தின் நகலை நீங்கள் ஆட்சியாக வருகிற பொழுது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். வாக்குறுதிகளை எப்பொழுது வேண்டுமானால் நிறைவேற்றலாம். மகளிர் கொடுக்கக்கூடிய 2500 ரூபாய் எப்பொழுது வேண்டுமானால் நிறைவேற்றலாம். திமுக உடனே கொடுத்த கட்சி இல்லை. 2021 ஜெயிக்கிறாங்க. 2024 செப்டம்பர் 15 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக 2023 செப்டம்பர் 15 கொடுக்குறாங்க. 24 தேர்தல் வருது. 2.5 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் கொடுத்தாங்க. வாக்குறுதிகளை அப்படி எப்பொழுது வேண்டுமானால் நிறைவேற்றலாம். சுற்றுச்சூழல், இயற்கை, மனித வளம் போன்றவை அப்படி அல்ல. தாவேகா அரசு எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது, ஒரு அரசியல் கட்சியாக செயல்பட்ட பொழுது எதிர்த்த ஒரு விஷயம், ஆளுங்கட்சியான பின்பு அவர்கள் கவனிக்க தவறிய ஒரு விஷயம். முழித்து கொள்ளுமா தாவேகா அரசு? பார்க்கலாம். இப்பொழுது ஓராண்டு காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இதை ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? சட்ட ரீதியாக அப்படி செய்ய முடியுமா என்பதெல்லாம் உள்ளபடியே ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். இதற்கிடையில் தான் இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட் என்று சொல்லக்கூடிய அந்த இந்திய அரிய வகை மணல் ஆலை ஐயாரி, அந்த ஆலை தரப்பு ஒன்று சொல்கிறாங்க. இந்த மண்ணில் இயல்பாகவே கதிர்வீச்சு இருக்குங்க குமரி மாவட்டத்தில். அந்த கதிர்வீச்சை நாங்கள் எடுத்து அகலாய்வு செய்கிறதுனால தான் மோனோசைட்டை பிரித்து எடுக்கிறோம். அந்த பிரித்து எடுத்து விட்டு அந்த இடத்துல சாதாரண மணலை போடுறோம். அதனால் கதிர்வீச்சினுடைய அபாயம் குறையுது. மக்கள் தெரியாமல் போராடுறாங்கங்கிறாங்க. அப்போ அரசு தலைமையில் ஒரு உண்மை கண்டறியும் குழு அமைக்கணும். அந்த குழு வந்து ஆய்வு செய்யணும். மத்திய அரசினுடைய அதிகாரிகள் மத்திய அரசுக்கு ஃபேவராக தான் பேசுவாங்க. இப்படியான ஒரு சந்தேகம் இருக்குன்னா இயற்கை வளங்கள் சார்ந்த தளத்தில் இயங்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள், அந்த பூவுலகின் நண்பர்கள் போன்ற அமைப்புகள் எல்லாம் உள்ளே சேர்த்து கொண்டு கலாய்வு செய்யணும். தாவேகா அரசு அதில் உறுதியான நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டிய தேவையும் சூழலும் இருக்கிறது. பார்க்கலாம் தாவேகா அரசு எப்படியான செயல்பாடுகளை முன்னெடுக்கப் போகிறது என்பதை நாமும் பொறுத்திருந்தே பார்ப்போம். நன்றி.